ஒரு நாள் நகரத்தில் வேலை செய்யும் ஒரு இளம் சீடன் முனிவரிடம் வந்து நின்றான். சீடன், குருவே, நான் நல்ல சம்பளம் சம்பாதிக்கிறேன். ஆனால் மாதம் முடிவதற்குள் பணம் காணாமல் போய்விடுகிறது. சந்தோஷம் மட்டும் வரவே இல்லை. முனிவர் அமைதியாக சிரித்தார். நீ சம்பாதிக்கும் பணத்தை உன் உழைப்பாக நினைக்கிறாயா அல்லது எளிதாக வந்ததாக நினைக்கிறாயா? அடுத்த நாள் முனிவர் சீடனை சந்தைக்கு அழைத்துச் சென்றார். அவனின் கையில் ஒரு 100 ரூபாய் நோட்டை வைத்தார். இந்த 1 ரூபாய் கூட உன் நேரம், உன் சக்தி, உன் வாழ்க்கையின் ஒரு பகுதி என்று நினைத்து செலவு செய். சந்தையில் பல பொருட்கள் அவனை கவர்ந்தன. ஆனால் அவன் மனதில் ஒரே கேள்வி, இது தேவைதானா அல்லது ஆசையா? அவன் தேவையானதை மட்டும் வாங்கினான். மீதமிருந்த பணத்தை பார்த்தபோது அவனுக்கு முதன்முறையாக ஒரு நிம்மதி ஏற்பட்டது. திரும்பி வந்ததும் முனிவர் சொன்னார், சீடனே, சம்பளம் பெரியதாக இருப்பது சந்தோஷம் தராது. ஒவ்வொரு ரூபாயையும் மதித்து செலவிடும் பழக்கம்தான் சந்தோஷத்தை தரும். பணம் நம்மை ஆளக்கூடாது, நாம் தான் பணத்தை ஆள வேண்டும்.